நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இன்றைய தலைப்பு என்னவென்றால், போர்டுக்கு வந்துடுவாங்க. முயற்சி நம்முடையது, முடிவு இயற்கை, கர்மாவின் செயல். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான தலைப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தலைப்புக்கும் கைக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முழுமையாக பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். சரிங்களா? இப்போ முயற்சி நம்முடையது, முடிவு இயற்கை, கர்மாவின் செயல். இப்போ நம்ம கையை பார்க்குறோம், ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு கையிலையுமே என்ன தவறு என்ன சரி எல்லாமே நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறது மட்டும்தான் நம்மளுடையது. ஒரு மாணவர் சொல்கிறார், எல்லாருமே ஒரு கிளாஸ்ல வந்து ரெண்டு பேர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து நல்லா மேல்நிலைக்கு போயிடுறாரு, ஒருத்தரால் போக முடியல. இவனும் நானும் ஒரே மாதிரி தான் படித்தோம், அவனால் போக முடிஞ்சது, என்னால் ஏன் போக முடியல? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவனால் போக முடிஞ்சுது, என்னால் போக முடியல. நானும் முயற்சி தான் செஞ்சேன், செய்ய முடியவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கை தான். நம்ம கை கர்மா. கர்மா என்பது இறைவனுடைய செயல். அதாவது நம்ம செஞ்ச செயல். அதாவது ஒரு இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாலும். சரிங்களா? நீங்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த செயல், நீங்கள் செய்த செயல், செய்கின்ற செயல், நடந்தது, நடப்பது, நடக்க போவது, மூன்றையுமே கை உணர்த்தும். இருந்தாலும் முயற்சி செய்வது நம்மளுடைய கடமை. முயற்சி செய்தால் ஒரு சில நேரங்களில் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கையை பார்த்துருவோம், கைக்கு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கையை பொறுத்தரலாம், இந்த கையை பொறுத்தரலாம், இருதய ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, ஆயில் ரேகை நல்லா இருக்கு, செவ்வாய் ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. இதுல என்ன சார் பிரச்சனைனா, புத்தி ரேகையில பாருங்க சதுரம் காணப்படுகிறது. புத்தி ரேகையில சதுரம் காணப்படுகிறது. அந்த சதுரத்தோட விதி ரேகையும் போய் கனெக்ட் ஆகுது. இந்த செவ்வாய்ல இருந்து ஒரு ரேகை கனெக்ட் ஆகுது. இந்த விதி ரேகை போயிட்டு கனெக்ட் ஆகுது. இந்த புத்தி ரேகையில சதுரம் காணப்படுகிறது. இப்படி சதுரம் காணப்படும் பொழுது எந்த ரேகையில சதுரம் இருந்தாலும், எல்லா ரேகையிலுமே சரி, இப்ப இருதய ரேகையில சதுரம் இருந்தால், இப்ப இந்த இடத்துல சதுரம் இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு சதுரம் இருக்கு. இந்த வயதில் உங்களுக்கு இருதய நோய் வந்து அதிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். அதே மாதிரி ஆயில் ரேகையில ஒரு சதுரம் இருந்தா, அந்த ஆயில் இந்த வயசுல உங்களுக்கு உடல்நல கோளாறு வந்து அதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதே மாதிரி விதி ரேகையில சதுரம் வந்தா உங்களுடைய வாழ்க்கை கஷ்ட ஜீவனமாக முடியும், அந்த இடத்தில் பாதுகாப்பு. புத்தி ரேகையில வந்தாலும் சூரிய ரேகையில வருதுன்னு வச்சுங்க, சதுரம் ஏதாவது ஒரு இடத்துல சதுரம் வருதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்கள் புகழ் பாதிக்கப்பட்டு தான் வந்து அதை பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி புத்தி ரேகையில இங்க ஒரு சதுரம் வருது. இதுல சதுரத்தோட இங்க பாருங்க, இந்த புத்தி ரேகையில நல்ல கிராசிங் வருது. கிராசிங்னா இங்க பாருங்க, ரெண்டு கையிலையும் பார்க்கணும். இந்த கையில பாருங்க, இந்த மாதிரி விதி ரேகை இன்னொரு ரேகை போய் கிராஸ் ஆகுது, இந்த புத்தி ரேகையில கிராஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த கையில பாருங்க, இந்த கையில ஒரு கிராசிங்கும் ஒரு சதுரமும் காணப்படுகிறது. அப்ப அந்த வயதில் உங்களுக்கு மனநிலை சரியில்லாமல் போனது, சண்டை சச்சரவு. இப்ப இங்கிருந்து ரெண்டு மூணு ரேகை போகுது, இப்படி ரேகை போகுது. அப்ப சதுரம் இருக்கு. அப்ப சண்டை சச்சரவு, அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் பிரச்சனை ஏற்படுகிறது, மனநோய் ஏற்படுகிறது. அந்த வயதில் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா சிறப்பா. அந்த வயதில் உங்களுக்கு கர்ப்பமா இருக்கீங்க, கர்ப்பமா இருக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்க குழந்தை பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சதுரம் காணப்படும் பொழுது அந்த வயதில் குழந்தை தரித்தால் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்கேன் பண்ணி கரெக்டான இது டைம் முடிஞ்ச உடனே சீசர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கட்டுவாயில குழந்தை நின்னாலோ இல்லை முன்னாடி பிறந்தாலோ அந்த மாதிரி மனம் குன்றிய, மனம் குறைவான, புத்தி குறைவான குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புத்தி ரேகையிலையா, புத்தி ரேகையில சதுரம் காணும் பொழுது புத்தி குறைவுள்ள குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த கர்மாவின் செயல். அதுதான் சொன்னேன், முயற்சி நம்முடையது, முடிவு இயற்கையுடையது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கர்மா, நாம செஞ்ச கர்மா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து காத்துட்டே இருக்கும். நம்ம செயலை வந்து ஓரளவு முடிஞ்சளவு நம்ம எச்சரிக்கையா செஞ்சிட்டோம்னா அதுல இருந்து காப்பாற்றப்படும். இருந்தாலும் அதில் ஒரு பாதிப்பு வந்துதான் அதுல இருந்து காப்பாற்றப்படும்.
இப்ப இந்த ஒரு தாயோட கை, இந்த தாயோட கையில புத்தி ரேகையில சதுரம் இருக்கு. அந்த வயதில் குழந்தைக்கு மனம் புத்தி குன்றிய குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த வயதில் நம்ம உரை பிரசவத்துல குழந்தை பிறந்தாலோ இல்ல கட்டுவாயில ரொம்ப நேரம் பிரசவ வலி ரொம்ப நேரம் இருந்தாலோ அந்த மாதிரி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த புத்தி ரேகையில் இந்த மாதிரி காணும் பொழுது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். முயற்சி செய்ய வேண்டும். எச்சரிக்கை செய்து முயற்சி பண்ணோம்னா அதுல தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. புத்தி ரேகையில சதுரம் வந்தால் மனம் பாதிக்கப்பட்டு சரியாகும். மனம் பாதிக்கப்பட்டது அது இவங்களுக்கு சரியாயிடுச்சு, இருந்தாலும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு பாதிக்கப்பட்டு அது ஒரு சில நேரங்கள் தான், எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் அதில் மாற்ற முடியும். கைரேகை என்பது நம்ம முயற்சி செய்தால் மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 100க்கு 90% கையில் பிரச்சனை இருக்கும் பொழுது மாற்றிக்கலாம். இப்போ சனி மெட்டில் ஒரு இன்டூ மார்க் இருக்குது சார். இன்டூ மார்க் இருக்கும்போது விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம போகிற வர வழியில் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா விபத்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அப்படிங்கிறத நம்ம கைரேகைப்படி நம்ம ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்று தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கையை பார்க்குறோம் இல்லையா, ஜாதகத்தை எப்பயோ ஒரு தரம் தான் பார்க்குறோம், கையை டெய்லி பார்க்குறோம். பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இன்டூ மார்க் இருக்கா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி சதுரம் இருக்கா, எந்த ரேகையில் சதுரம் இருந்தாலும் அந்த ரேகையில் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, கஷ்டம் வரப்போகுது, அதுலேருந்து ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு சிறப்பாக அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.